ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வரலட்சுமி அம்மன் பூஜை வரப்போகுது இல்லைங்களா, அதுக்கு மாலை எப்படி தொடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நமக்கு தேவையானது நூல் எடுத்துக்கோங்க. நான் இன்னும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நாரில் எப்படி கட்டணுங்கிறதையும் நான் போடுறேங்க. இப்போ நூல் எடுத்துகிட்டு அதுக்கு ஜம்மங்கி பூவும் கொஞ்சம் அரளிப்பூ, துளசி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நூல் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு எடுத்துட்டு அதை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஜம்மங்கி பூங்கிறது நூலை நல்லா மடித்து விட்டுக்கோங்க. அந்த சிக்கல்லாம் இல்லாத மாதிரி எடுத்துட்டு அதை ரெண்டாக போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா மொத்தமாக இருக்கும். இதுக்கப்புறம் எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஜம்மங்கி பூ கட்டுறேன். ஜம்மங்கி பூ தான் வெயிட் அதிகமாக இருக்கும், அதனால் அதை மேலே வச்சுக்கலாம். இடையில நம்ம அரளி சேர்த்துக்கலாம். முதல் ஜம்மங்கியை எப்படி கட்டணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு பூ மேலேயும் கீழே தலைப்பு மாற்றியும் வச்சுக்கணும். 2 முடி நான் வீடியோவில் எப்படி போடுறேன்னு பாருங்கள். மெதுவாக அந்த 2 முடியோடு போடணும். அப்படி போடும்போது நமக்கு பின்னல் ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு ஒரு பூ வச்சுக்கோங்க. 2 தலைப்பு மாதிரி வச்சுட்டு அடியில் சுற்றி எடுத்து அடியில் விட்டு எடுத்து 2 விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் பக்கத்து விரலுக்கும் ஒரு சுற்றி அந்த பூ தலை மேலே போட்டு அப்படி இழுக்கிற மாதிரி இழுக்கணும். இது நார்மல் பூ கட்டுறது தாங்க. இந்த மெத்தடில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது நம்ம அந்த 2 இனுக்கு கட்டணும் பார்த்திங்களா, அதை அப்படியே திருப்பி வச்சுக்கிறோம். அதை திருப்பி வச்சுட்டு மாலை கட்டுறது ஸ்டார்டிங் லெவல், அதாவது புதுசாக ஃபஸ்ட்டு மாலை கட்டுறவங்களுக்காக நான் இந்த குச்சியில் கட்டியிருந்தேன். அதோட வீடியோவை நான் உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன். மல்லிப்பூ மாலை கட்டும்போது நான் போட்டிருந்தேன். அதை நான் உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன். அதை பார்த்து ஃபஸ்ட்டு குச்சியில் பழகிட்டு அப்புறம் பூவில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சைடாக வச்சு அந்த நூல் எடுத்து நான் அந்த தலையில் விட்டு கீழே அந்த காம்பு வழியாக மேலே கொண்டு வரேன். இந்த கட்டை விரலும் இந்த ஆள்காட்டி விரலும் தான் ரொம்ப முக்கியம். அதில் தான் நம்ம டைட் வைக்க முடியும். அதனால் அதை இந்த லெஃப்ட் ஹேண்டில் இடது கையை நம்ம எப்போவுமே இறுக்கமாக வச்சுக்கிட்டே வரணும். அப்போ தான் மாலை நமக்கு டைட்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பூ வைக்கிறோம். அதோட தலையில் அந்த மே பக்கத்தை சுற்றி கீழே அந்த காம்பு பக்கமாக நம்ம இழுக்கணும். அவ்வளோதான். இந்த மெத்தடை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மாலை கட்டுறது 5 நிமிஷத்தில் வேகமாக நம்ம கட்டிடலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பூ எடுத்து வைங்க. வச்சுட்டு அது மேலே அதோட மேற்பகுதியில் சுற்றி கீழே அந்த ஒரு இப்போ நம்ம எத்தனை இனுக்கு கட்டுறோமோ அத்தனை இனுக்கையும் சேர்த்து கீழே இழுத்து கட்டணுங்க. அவ்வளோதான். அந்த மாதிரி கட்டும்போது நமக்கு பின்னல் கரெக்டாக வந்துடும். இதே போல் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பழகுனீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஆனால் சம்மங்கி பூவில் கட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட்டணும். எதனாலனா பூ அடிக்கடி கட்டாயி விழுந்துடும். கட்டாயி விழுகும்போது உங்களுக்கு மாலை அந்த கையில் நம்ம பிடிச்சிருக்கிற இடம் லூஸ் ஆகிட்டே போகும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு குச்சியில் பழகிட்டு அதுக்கப்புறம் மல்லிப்பூவில் பழகுங்க, முல்லைப்பூவில் பழகுங்க. அதுக்கப்புறம் சம்மங்கியில் கட்டினீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் எப்படி கட்டணுங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட்டும்போது உதிரியாக வாங்கி கூட நம்ம வீட்டிலே கட்டிக்கலாங்க. மாலை ஈஸியாக கட்டிக்கலாம். ஒரு மணி நேரம் நம்ம செலவு பண்ணோம்னா மாலை நம்ம ஈஸியாக கட்டிக்கலாங்க. ஒரு பூ எடுத்து வைங்க. அந்த ஆள்காட்டி விரல் இருக்குது பார்த்திங்களா, அந்த விரலுக்கு மேலே தான் அந்த பூ வைக்கணும். நம்ம பிடிச்சிருக்க இடத்துக்கிட்ட அந்த விரலுக்கு மேலே வச்சு சுற்றிட்டு நம்ம என்ன பண்ணணுங்க, இந்த இடது கையில் கட்டை விரலையும் அந்த ஆள்காட்டி விரலையும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கி விட்டுக்கிட்டே வரணும். அப்படி வரும்போது நமக்கு மாலை ரொம்ப டைட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ வேகமாக சுற்றுறேன்னு. நம்ம ஊசியில் கோக்கும்போது எப்படிங்க, ஊசியை நேராக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பக்கமாக சுற்றிலும் மல்லிப்பூ, ஜாதி இந்த மாதிரி பூலாம் கோப்போம் இல்லைங்களா. அதனால் இந்த பூவையும் நம்ம எப்படி பண்ணுறோன்னா, இப்போ கையில் நம்ம பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு சைடாக வச்சுக்கிட்டே நம்ம சுற்றணும். இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ வேகமாக சுற்றுறேன் பாருங்கள். ஒவ்வொரு சைடாக, அதாவது ஒவ்வொரு பூக்கும் பக்கத்தில் அடுத்தடுத்த பூவாக நம்ம வச்சு சுற்றணும். சுற்றிட்டு அந்த 2 விரலையும் நம்ம இழுத்து வச்சு டைட் கொடுத்துக்கணும். அப்போனா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். பாருங்கள், நான் எவ்வளோ சுற்றிட்டேன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ இப்படி இது மாதிரி சுற்றும் போது நமக்கு மாலை கட்டுறது ஈஸியாக இருக்கும். விசேஷ நாட்களில்
நம்மளே வீட்டிலேயே கூட மாலை தொடுத்துக்கலாங்க. நம்ம வீட்டில் இருக்க சாமி படத்துக்கு, கோவிலுக்கு இந்த மாதிரி நம்ம சுற்றி எடுத்துகிட்டு போகலாம். அதனால் நம்ம இதை கற்றுக்கிறது ரொம்ப எளிமையானது தான். மேற்பக்கமும் அடிப்பக்கமும் இழுத்து இழுத்து சுற்றினாலே போதுங்க, ஈஸியாக வந்துடும். அடிப்பக்கம் நமக்கு சம்மங்கி வெயிட்டாக இருக்கிறதுனால அது இழுக்கும் போது கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் தூக்கி அடியோடு இழுத்து தான் நம்ம சுற்றணும். இது சுற்றும் போது வேகமாக நம்ம சுழட்டும் போது பூ கட்டாகாமல் பார்த்துக்கணும். இப்போ நான் ஒரு 5 இல்லைன்னா 6 அடுக்கு உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ அடுக்குக்கு ஜமங்கி கோத்துட்டு நான் இப்போ அரளி கோக்க போகிறேன். எங்கன்னு பாருங்கள், அந்த ஆள்காட்டி விரல் மேலே ஒரு கயிறும் இந்த சைடு ஒரு கயிறும், அதாவது இடது பக்கம் ஒரு கயிறும் வலது பக்கம் ஒரு கயிறும் இருக்குங்க. இப்போ நான் அரளிப்பூவை எடுத்துக்கிறேன். அந்த ஆள்காட்டி விரல் மேலே நான் இந்த அரளிப்பூவை வச்சு இந்த கட்டை விரல் இருக்குது பார்த்தீங்களா, அதால் அந்த பூவை பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பூவோட மேல் பகுதியை சுற்றி கீழே அந்த காம்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது காம்பு பகுதியோடு எடுத்து வைக்கணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே போல் பக்கத்தில் இதே மாதிரி பக்கமாக வந்து வச்சு ரவுண்டாக கோத்துட்டு வரணும். பக்கத்தில் வச்சு மேற்பகுதியை சுற்றி அடியில் அந்த காம்பு பகுதியும் சேர்த்து சுற்றி இழுக்கணும். இழுத்துட்டு அந்த கட்டை விரலில் இடது பக்கம் வந்து நம்ம டைட்டு கொடுத்துக்கணும். டைட்டு அதாவது உள் பக்கம் இழுத்து விடணும். அப்படி இழுக்கும் போது தான் உங்களுக்கு டைட் கிடைக்கும், ஒரு கிரிப்பு கிடைக்கும். அப்போ ஏன்னா பூ வந்து மாலை பெருசாக ஆக ஆக வெயிட் அதிகமாக போய்கிட்டே இருக்கும். அந்த அதிகமாக போகிறதுனால உங்களுக்கு லூஸ் ஆகிடும். அதனால தான் அந்த கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் அப்பப்போ இடது பக்கம் நம்ம இறுக்கி விட்டுக்கிட்டே வரணுங்க. பாருங்கள், நான் எவ்வளோ வேகமாக சுற்றுறேன் பாருங்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை பழகி கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக போயிடும். ஒரு சுற்று இப்போ நான் சுற்றி முடிச்சிட்டேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஜம்மங்கி ஒரு 5 அடுக்கும் அரளிப்பூ ஒரு வரிசையும் சுற்றியிருக்கேன். ஆள்காட்டி விரல் மேலே வச்சு கட்டை விரலால் பிடிச்சிக்கிட்டு ஒரு சுற்றணுங்க, அவ்வளோதான். உங்களுக்கு நான் இந்த இடத்துல தெளிவாகவே கொடுத்துருக்குறேன். பாருங்க, அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், 2 அடுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதிலேருந்து நம்ம வந்து இதை கற்றுக்கிட்டோம்னா மெதுவாக ஸ்டார்டிங்கில் மெதுவாக பண்ணுற மாதிரி இருக்கும். போக போக நீங்கள் வந்து வேகமாக சுற்றிடுவீங்க. பூ கட்டுறதை விட மாலை கட்டுறதாங்க ரொம்ப எளிமையானது. பூ கட்டுறது கூட நம்ம இழுத்து வச்சுட்டே கட்டணுங்க. இப்போ மாலை வந்து முடிச்சு போடுறதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஒரு பூ மேலே ஒரு பூ வச்சு அப்படியே மேல் பகுதி அடிப்பகுதி அப்படியே சுற்றி விட்டுக்கிட்டே வர்றது தாங்க. மேல் பகுதி அடிப்பகுதி இப்படியே சுற்றும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாகவும் பூ கட்டி முடிச்சிடலாங்க. பாருங்கள், நான் எவ்வளோ வேகமாக சுற்றுறேன் பாருங்கள். ஒரு நூல் இடது பக்கம், ஒரு நூல் வலது பக்கம், அதுதாங்க முக்கியம். அதை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தால் போதும். இப்போ நான் ஜம்மங்கி பூவும் அரளிப்பூவும் ஓரளவு கோத்து முடிச்சிட்டேங்க, மாலை கட்டி முடிச்சிட்டேங்க. இப்போ நான் இடையில எப்படி துளசி வைக்கணும்னு பார்க்குறேங்க. துளசி, மறிக்கொழுந்து, இன்னும் அந்த சாமிக்கு உகந்த பூக்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து எது உங்களுக்கு வசதிப்படுதோ, எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க. இது ஜம்மங்கி பூலையும் அரளிப்பூலையும் மட்டும்தான் மாலை தொடுக்கணுன்ட்டு இல்லைங்க, ரோஸ்லேயும் செய்யலாங்க. எல்லா பூக்கள்லேயுமே வந்து மாலை தொடுக்கலாம். துளசியை வந்து 2-3 மடக்கிட்டுங்க, அதே போல் ஆள்காட்டி விரல் மேலே வச்சு கட்டை விரலால் பிடிச்சிக்கிட்டு தலைப்பு பகுதியும் கீழே அடிப்பகுதியும் சேர்த்து சுற்றணுங்க, அவ்வளோதான். இது உங்களுக்கு விருப்பப்படுற அளவுக்கு வந்து அடுக்கு வந்து நீங்கள் உயர்த்திக்கிட்டே போகலாம். நான் வந்து ஒரு 3 அடுக்கு தான் வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எத்தனை அடுக்கு வேணுமோ அந்த துளசிக்கு மேலே இப்போ வந்து ஜம்மங்கியாக இருக்கட்டும், அரளிப்பூவாக இருக்கட்டும், துளசியாக இருக்கட்டும், மறிக்கொழுந்தாக இருக்கட்டும், ரோஸ், எந்த சாமந்தி எந்த பூவாக இருந்தாலுமே
வந்து உங்களுக்கு எத்தனை அடுக்கு வேணுமோ அதை இது மேலேயே வச்சு அப்படியே நம்ம தொடுத்துக்கிட்டே வர்றது தாங்க மாலை கட்டுறது. அப்படி கட்டும்போது நமக்கு அதுக்கான உயரம் ஹைட்டு கிடச்சிரும். நம்ம இப்போ சாமி படத்துக்கு போடுறோம், சாமி விக்கிரகத்துக்கு போடுறோம்னா எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அவ்வளோ ஹைட் வரைக்கும் நம்ம சுற்றிக்கிட்டே வந்துடலாம். மேல் பகுதி, கீழ் அடிப்பகுதி, அவ்வளோதாங்க. பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா இருக்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கட்டை விரலையும் ஆள்காட்டு விரலையும் அந்த நூலை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி இறுக்கிக்கணுங்க. மேல் பகுதி இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் அரளி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஜம்மிங்கி, அரளிப்பூ, துளசி, மறுபடியும் நான் அரளி. இந்த மாதிரி நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப எந்த பூ வேணால் இடையில மாற்றி மாற்றி நம்ம மாலை கட்டிக்கிட்டே வரலாங்க. சுற்றுங்க, சுற்றிட்டிங்கன்னா நமக்கு வேணுங்கிற ஹைட்டுக்கு நம்ம சுற்றிட்டு வந்துடலாங்க. நான் இப்போ வரலட்சுமி பூஜை எங்கள் வீட்டில் பண்ண போகிறேங்க. அதுக்காக தான் வந்து இந்த மாலை கட்டுறதை நான் எப்படி கட்டணும்னு உங்களுக்கு கட்டி காட்டுறேன். இதில் வந்து என்ன பண்ணலாங்கன்னா, ஓரளவுக்கு நம்ம இப்போ கட்டி முடிச்சிட்டோம்னா அதை நான் என்னால் வெயிட் தாங்க முடியாது. மாலை வந்து சம்மங்கிங்கிறது ரொம்ப வெயிட்டான பூ. அது வந்து இருக்க இருக்க நமக்கு மாலையை கீழே இழுத்துக்கிட்டே போய் லூஸ் ஆகிடுங்க. அதனால் ஒரு அளவுக்கு நீங்கள் கட்டி முடித்து இந்த ஹைட் எனக்கு போதும் அப்படின்னு தோணுதுங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணி முடி போட்டுட்டு எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அடுத்த இதில் ஆரம்பிக்கலாம். அது எப்படின்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். பாருங்கள், இப்போ நான் சுற்றும் போது அடியில் ரொம்ப ஹைட்டு உயரம் அதிகமானதுனால இழுத்து சுற்றுற மாதிரி இருக்குது. அப்போ வந்து நமக்கு கையும் வலிக்குங்க, பூவும் வந்து லூஸ் கொடுத்துரும். மாலை வந்து நம்ம கட்டினோம் பார்த்திங்களா, லூஸ் கொடுத்துரும். சம்மங்கி பூ வந்து இடையில உருகுனாலும் அந்த உருவிட்டு கீழே விழுந்தாலும் விழுதுரும். அதனால் ஒரு அளவுக்கு மேலே நம்மளால் எவ்வளோ சுற்ற முடியுது, ஹைட்டு நம்மளால் கை தாங்க முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சுற்றிட்டு நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. நார்மலாக முடிச்சு போடுற மாதிரியே போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் இன்னொரு சைடுக்கு வந்து தொடுக்க ஆரம்பிக்கிறேன். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நார்மலாக 2 இணுக்கு கட்டிக்கிட்டு, நார்மலாக எப்பவும் கட்டுற மாதிரியே பூ நார்மலாக கட்டுற மாதிரி கட்டிட்டு, அதுக்கு மேலே சைடாக ஃபஸ்ட்டு ஒரு பூ வச்சு மேலே சுற்றி கீழால் இழுக்கிறேன். இந்த கையால் டைட்டு கொடுத்துக்கணுங்க. மறுபடியும் ஒரு பூ வச்சு மேலே சுற்றி கீழே இழுக்கிறேன். இப்படியே தாங்க சுற்றும் போது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சைடுக்கு மாலை எப்படி தொடுத்தோமோ அதே மெத்தடு தாங்க. ஆனால் கரெக்டாக நம்ம சுற்றிக்கணும். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக சுற்றுற மாதிரி இருக்குது. இதுக்கு இடையில இங்கே பாருங்கள், நான் என்னோடய நூலில் பாருங்கள் ஒரு முடி போட்டிருக்கேன். முடி தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து நூல் பத்தலை, இடையில அப்படியே விட்ற மாதிரி, ஏன்னா நம்ம இடது கை ஃபுல்லாக டைட்டில் வச்சுருப்போம். அப்போ நூல் வந்து தீந்துட்டே போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நூல் கூட எடுத்து அந்த நூலோட ஒரு முடி போட்டுக்கலாம். முடி போடும்போது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா நூலும் கிடைக்குங்க, பூவும் அறுந்து போகாது. இங்கே பாருங்கள், நான் 2 பக்கமும் கட்டிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதே போல் நம்ம ஃபஸ்ட்டு சைடு எந்த ஹைட்டு எந்த உயரத்துக்கு பண்ணமோ அதே போல் 2வது பக்கமும் கட்டிட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு இந்த உயரம் போதும். எங்கள் வீட்டில் இருக்கிற ஃபோட்டோக்கு இந்த உயரம் போதும். இப்போ வந்து பாருங்கள், கீழே நம்ம எக்ஸ்ட்ரா நூல் விட்டுருந்தோம்ல மாலை மேலே கட்டும்போது, அந்த நூலை 2 சைடையும் நான் சேர்த்து முடி போட்டுக்கிறேன். முடி போட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க நம்ம நூலை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இதை நம்ம நல்லா டைட்டாக கட்டணும். ஏன்னா பூ வந்து 2 மாலை சைடு வெயிட்டு, அதனால் நல்லா டைட்டாக கட்டிட்டு நம்ம நார்மலாக வீட்டில் கட்டுவோம் இல்லைங்களா, வீட்டில் சாமி போட்டோ பூ வைக்கிற மாதிரி அந்த மாதிரி கட்டின பூ வந்து நான் ஒரு 1/2 முழம் எடுத்துக்கிறேன். 1/2 முழம் எடுத்து அதை 2 கார்னரையும் நான் ஜாயின் பண்ணிக்கிட்டு நல்லா முடி போட்டு வச்சுக்கிறேங்க. பந்து மாதிரி இருக்கிற மாதிரி நல்லா முடி போட்டு வச்சுக்கிறேன். அதை ஒரு நூலால் கட்டிக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி கட்டுறேன்னு. ஏன்னா கீழே வந்து நமக்கு அது நல்லா பந்து மாதிரி தொங்குனா தான் பார்க்க வந்து மாலை ரொம்ப அழகாக இருக்குங்க. கட்டிட்டு அந்த எக்ஸ்ட்ரா நூல் இருக்குது பார்த்திங்களா, அதில் நடுப்பகுதி சென்டர் பகுதியாக எடுத்து கட்டிக்கணுங்க. அவ்வளோதான். நம்ம முடி போட்டோம்னா
மாலை வந்து முழுசாக ரெடி ஆயிடுச்சுங்க. எக்ஸ்ட்ரா இருக்க நூல்லாம் நம்ம கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மாலை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாலையை வந்து இது பண்ணி கட்டி நம்ம எடுத்து வச்சிட்டோம். இப்போ இதோட ஃபைனல் லுக் பார்க்கலாங்களா? இதாங்க இப்போ நம்ம கட்டின மாலை. இந்த மாதிரி பூ கட்டுற வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேங்க. உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.